ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிசர்வ் லிஸ்ட் பற்றி நிறையா பேர் வந்து கேட்டாங்க. ஸோ அந்த ரிசர்வ் லிஸ்ட் பற்றி வந்து பார்க்கலாம். ரிசர்வ் லிஸ்ட் வந்து எப்படி என்ன மாதிரிலாம் வந்து சான்சஸ் இருக்குன்றதை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ வெயில் வந்து பயங்கரமாக இருக்கனால நைட்டு வந்தால் கூட வீட்டில் பயங்கர அனலாக வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி சார் வருமா வராதா, நாங்கள் அடுத்த வேலையை போய் பார்க்கலாமா, இதை நம்பி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிசர்வ் லிஸ்ட் பற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்றது வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம் வந்து கிளர்க்கில் வந்து 30% ஆஸ்பிரன்ஸ் ரிசர்வ் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. பிஓவில் வந்து 20%. ஸோ வேகன்சியில் அவங்கவுங்க கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கில் 30% பேரும், பிஓவில் 20% பேரும் ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ரிசர்வ் லிஸ்ட் பற்றி வந்து பார்க்கலாம். ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்றது இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு பேங்க் வச்சிருக்கேன், 500 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு வேகன்சி விடுறேன் அப்படின்னா, அந்த 500 பேர் நான் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். அதில் ஒரு 30 பேரை நான் ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து வைப்பேன். 150 பேரை வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து வைப்பேன். ஏன் வைக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த பேக்லாக் ஆகிற வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் வந்து நிறையா பேர் வந்து இப்போ நம்ம கேஸ்லேயே எடுத்துக்கிட்ட மாதிரி 2 எக்ஸாம் அடிச்சிருப்பாங்க. இப்போ கிளர்க்கு பாஸ் ஆகிருப்பாங்க, பிஓ பாஸ் ஆகிருப்பாங்க, ஏதாவது ஒன்றில் தான் போய் ஜாயின் ஆகிறப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கிரியேட் ஆகும். இல்லை சில பேர் வந்து போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு வேகன்சி கிரியேட் ஆகும். ப்ரீவியஸில் அதெல்லாம் வந்து 1 இயர்க்கு அப்புறம் வர வேகன்சி ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு கொண்டு விட்டாங்க. அதுலேயுமே வந்து ஐபிபிஎஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து மார்ச் 31 ஒரே ஒரு ரிசர்வ் லிஸ்ட் தான் வந்து வரும். எஸ்பிஐல கூட வந்து 2-3 வெயிட்டிங் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அதில் ஒரே ரிசர்வ் லிஸ்ட், அது மார்ச் 31 வரும். ஸோ நம்ம ஒரு 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 3 ரிசர்வ் லிஸ்ட் வரைக்குமே விட்டாங்க. ஸோ போன வருஷம் பார்த்தோம்னா வந்து போன வருஷத்துக்கான வேகன்சிஸில் டிசம்பருக்குள்ளே வந்து அந்த 3 ரிசர்வ் லிஸ்ட் வந்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட், செகண்ட் ரிசர்வ், தேர்ட் ரிசர்வ் லிஸ்ட்டாங்க. அதனால தான் இந்த டைம் வந்து மார்ச் 31 வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல அவங்க வந்து நோ கேண்டிடேட்ஸ், அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சோ அது எல்லாத்தையும் முதல் 3 ரிசர்வ் லிஸ்ட்லேயே வந்து டிசம்பருக்குள்ளே ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த டைம் மார்ச் 31 வந்து யாருமே இல்லை அப்படின்னு மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனா வந்து அந்த 31 ரிசர்வ் லிஸ்ட் வந்து அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டாங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்றது வந்து சில பேர் வந்து எனக்கு 0.1 தான் சார் கம்மியாக இருக்கு, 0.5 கம்மியாக இருக்கு, 0.2 கம்மியாக இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கையில் வந்து இல்லை. ஏன்னா எவ்வளோ பேர் டூயல் பிளேஸ்மெண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண போறாங்க, எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ண போறாங்க, இந்த மாதிரி எப்படி வேகன்சி கிரியேட் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அப்படின்றதுனால 0.1, 0.2 எடுத்தவங்களுக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வராமல் போயிருக்கு. சில டைம் 1 மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து எஸ்பிஐ கிளர்க்ல 1 மார்க் வரைக்கும் கம்மியாக எடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட் வந்து வந்தது. ஸோ அந்த டைம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்குள்ளேயே வந்து ஐபிபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து வந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா அந்த டைம் வந்து அந்த ஐபிபிஎஸ் பிஓ நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் வேற வேலைக்கு போய் ஜாயின் பண்ணாலும் வந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம கையில் வந்து இல்லை. ஸோ முழுக்க வந்து அந்த 2 வேலை 3 வேலை அடிச்சிருக்கவங்க அவங்க கையில் தான் வந்து இருக்கு. ஸோ அவங்க எதில் ஜாயின் பண்ண போறாங்களோ அங்கே உங்களுக்கு வேகன்சி கிரியேட் ஆகும், நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து 50-50 சான்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா தரவா வந்து படிங்க. ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசர்வ், செகண்ட் ரிசர்வ் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வராத பட்சத்தில் நம்ம வந்து ஏமாந்துருவோம். அதனால அதையே ஃபுல்லாக நம்பிட்டு இருக்காம கண்டிப்பாக வந்து ரிசர்வ் லிஸ்ட் வரைக்கும் வந்தோம்னா நம்ம ஸ்டஃப் இருக்க போய் தான் வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிச்சுட்டே இருங்க. ரிசர்வ் லிஸ்ட் வரப்போ வரட்டும், அதுக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சு.